கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இன்றைக்கி உங்களுக்கு திருப்தியே இல்லை அப்படின்னு சொன்னால் நீதியில் ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு குறைவு இருக்குதுன்னு அர்த்தம். இன்றைக்கி நீதியான ஒரு வாழ்க்கையை நமக்கு வாழும்போது நமக்கு எதை சாப்பிட்டாலும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு வரும். நமக்கு எவ்வளோ இருந்தாலும் அதில் சாட்டிஸ்ஃபைடு வரும். ஆனால் எவ்வளோ ஆத்துமாக்கள் வந்தாலும் சாட்டிஸ்ஃபைடு வரணும் நீதியாய் நாம் இருக்கும்போது. ஆனால் எவ்வளோ தான் இருந்தும் நமக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நீதியாய் நடக்கலை. ஆண்டோடைய அன்புக்குள்ளே இருக்கிற சகோதரனே சகோதரியே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். நீங்கள் குறைவுபட்டவர்களாக இருக்கிறீங்களா? எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் தடுமாறிக்கிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் நீதியில் முதலாவது உங்களை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் போவதுக்கு முன்னாடி தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, அந்த பரிசுத்தாவினரை குறித்து பேசும்போது சொல்லுகிறார், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலக விஷயங்களில் நீங்கள் ரொம்ப நீதியாக இருந்து கர்த்தருடைய அன்பு விஷயத்தில், சபை விஷயத்தில் நீங்கள் அநீதியாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்க முடியாது. திருப்தியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க முடியாது. ஒருத்தர் கர்த்தருடைய விஷயத்தில் உண்மையும் உத்தமமாக இல்லாத பட்சத்தில் அவங்களுக்காக நீங்கள் என்ன தான் மன்றாடினாலும் உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. நீங்கள் கண்ணீர் வடித்தாலும், உபவாசம் பண்ணாலும், புலம்பினாலும், அழுதாலும், என்ன பண்ணாலும் கர்த்தரால் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. காரணம், அவங்க நீதியில் இல்லை. அதனால தான் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீங்கள் திருப்தி அடையணும் அப்படின்னு சொன்னால், இல்லை உங்களை சார்ந்திருக்கிறவர்கள் திருப்தி அடையணும் அப்படின்னு சொன்னால், நீதியாகிய அந்த பரிசுத்த தெய்வத்துடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவர்களையும் அர்ப்பணிக்க சொல்ல வேண்டும். யாருமே வசனத்தில் அர்ப்பணிக்காமல், வசனத்துக்காக ஓடாமல், வசனம் நம்ம பின்னாடி வரணும்னு நினச்சா நம்மளால் கர்த்தருடைய அன்பின் ஆசீர்வாதத்தை சுழ்ந்து கொள்ளவே முடியாது. திருப்தியான ஒரு வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காது. பேச்சில் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கணும், சிந்திக்கிறதுல கரெக்ஷன் பண்ணிக்கணும். இன்றைக்கி ஒருத்தரை மாற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க, வீணான வார்த்தைகளை விட்டுடுறாங்க, கெட்ட வார்த்தை பேசிடுறாங்க, உலகத்து பிரகாரமான காரியங்களில் ஈடுபட்டுடுறாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா நோட் பண்ணிக்கணும். ஆண்டவருடைய நாமத்துக்காக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், ஏசப்பாவுடைய அன்பு பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையில் நிலைத்திருப்பதற்காக நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க. தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் உங்களுடைய பேச்சு மாறணும், உங்களுடைய சிந்தனை மாறணும், உங்களுடைய நடக்கை மாறணும், உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் மாறணும். நாம் மாறாமல் நம்முடைய வாழ்க்கையில் திருப்தியான வாழ்க்கை கடந்து வராது. நாம் கர்த்தருடைய அந்த நீதிக்குள்ளே கடந்து வராமல் அற்புதம் நமக்குள்ளே கர்த்தரால் கொடுக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை? ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். வேலையில் ஒரு உண்மை இருக்கணும். எனக்கு ஒரு சகோதரர் தெரியும், அவருடைய வேலையில் நிறைய பேர் இஷ்டம் போல் இருக்கிறத அவரால் பொறுத்து கொள்ளவே முடியாது. பயங்கரமாக கோவப்படுவார், பயங்கரமாக பேசுவார். நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு தைரியமாக பேசுவார். அப்போது நோட் பண்ணி பாருங்கள், கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏற்ற காலத்தில் இந்த சகோதரனை கர்த்தர் உயர்த்துவார். ஏன் தெரியுங்களா? தன்னுடைய வேலையில் அசதியாக இருந்தால் கர்த்தர் அவர்களை ஆஸ்வதிக்க முடியாது. தன்னுடைய வேலையில் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல தான் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நீதியின் மேலே பசிதாகமாக இருங்க. பசியும் இருக்கணும், தாகமும் இருக்கணுங்க நீதியின் மேலே. அருமையான அந்த ஆதாமை கர்த்தர் அந்த ஏதேன் தோட்டத்தில் கூட்டி வந்து வச்சு அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வச்சாராம். ஆனால் அதை விட்டுட்டு அவருடைய ஒய்ஃப் பேச்சு கேட்டுட்டு போயிட்டாரு. இன்றைக்கி நீங்கள் யார் பேச்சு கேட்டுட்டு போயிட்டுருக்கிறீங்க? யார் பேச்சுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க? ஆண்டோடைய பேச்சை கேட்டுட்டு கீழ்ப்பறிஞ்சு பாருங்கள், நீங்கள் திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. உங்களுக்கு திருப்தியான ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, நிம்மதியான ஒரு வாழ்க்கை உண்டாகும். ஆண்டோட அன்புக்குள்ள உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொன்னீங்களேப்பா. இந்த வார்த்தையின் பிரகாரமாய் ஆசீர்வதிப்பீராக. ஆமேன், ஆமேன்.